how are you ma'am? நீ யாரு? Who is what is நீ யாரியா? இங்கிலீஷா பேசுறலையே என்ன மயிருக்கு பேசுற? ஆளு முகரை பெரு முகரை. No what மயிர் no. அட போன் மோதுற தமிழ் நக்கி. வாயை புடுங்காத வசமா வாங்கி கட்டிக்குவே. தமிழ் நக்கி மசரு மட்டே பேசாதே. தமிழ் நக்கி. ஏய் தமிழே தெரியாதுன்ற மயிர்னா என்ன உனக்கு? புல்புல் தாரா? அர்த்தம் தெரியுமா? புல்புல் தாரா. ஏய் யார் நீங்க எங்க இருந்து வரீங்க? தமிழ் தெரியாதா உங்களுக்கு? பாரின் ஜப்பான். ஜப்பானா? பாரில போய் தான் செய்யணுமா இங்க உட்கார்ந்தே செய்யலாமே? No ஜப்பான். ஏய் ஜப்பான்னு சொன்னாங்கப்பா. ஜப்பான். பாரின் ஜப்பானா? ஜப்பான். பாரின் ஜப்பான். No ஜப்பான். அப்ப உங்களுக்கு தமிழ் சுத்தமாவே தெரியாதா? தமிழ் கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் தெரியுமா? அண்ணே இப்படி உட்காராது. அவங்க தமிழ் வந்து குஞ்சா தெரியுதா? ஏய் தமிழ் கொஞ்சம் தெரியும். ஜப்பான். கொஞ்சம் தெரியுமா? ஹலோ. சரி நீங்க எதுக்கு வந்தீங்க? தமிழ்நாட்டை சுத்த பார்க்க வந்தது. சுத்தி தமிழ்நாட்டை சுத்த பார்க்கோ. டேய் என்ன அங்கெல்லாம் ஊர்ல உங்க ஊர்ல எல்லாம் இல்லையா? நேத்து நாக்க போட்டு பக்கம் மசராடுதுரே. எப்பா நேத்து நாக போட்டாலும் அப்புறம் சார் ஏய் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை. ஓ நாகப்பட்டினம் பக்கம் மயிலாடுதுறை. நாகப்பட்டினம் பொளந்து விட மாட்டே. நாகப்பட்டினம். ஓகே மசராடுதுறை மயிலாடுதுறை பாத்து அப்படியே நேரா கஞ்சாவூர் வந்தது. தஞ்சாவூர்ல வந்தது. கஞ்சாவூர் தஞ்சாவூர் யாரு? தஞ்சாவூரா? அப்படியே புதுக்கோட்டை வந்து அப்புறம் புதுக்கோட்டை அப்புறம் பழைய கோட்டை எலிச்சா பையில புதுக்கோட்டை என்னடா தமிழ் தெரியாத இருக்கிறியா? தமிழ் தெரியுமா? வந்து மச்சர மட்டையா தூக்கி போட்டு ஆளு மட்டைய பாரு பொம்பள. வெக்கமான ஏதாச்சும் இருக்கா? ஒரு பொம்பள ஆடிக்கிட்டு இருக்க. சரி தமிழ் தெரியாதவ போல அப்படினு சொல்லி நானும் சரி பாவமே பேசிக்கிட்டு இருந்தா திடீர்னு தமிழ் தெரியும். நீ எவன வேணாலும் நீ திட்டுங்க. பொட்டனை தெரிஞ்சு பேசிக்க. ஆளு முகரையா. நல்லா திட்டு. நீ எவன வேணாலும் திட்டு நான் கவலையே பட மாட்டேன். மானங்கட்ட முண்டை. திட்டு. மூணு காசு முண்டை. திட்டு. அட கீர முண்டை. திட்டு. அட வெண்ண மயனே. திட்டு. மானங்கட்டவனே. நான் கவலைப்பட மாட்டேன். சோதம் திங்கற. சோறு திங்கறனால சோத்தோட சுண்ணாம்பா திங்கற. நீ இவள திட்டுனியே. நான் நீ திட்டுறதுக்கான கோவப்பட்டனா எனக்கு பிரஷர் வரும், சுகர் வரும், அட்டாக் வரும். ஆனா எனக்கு பிரஷர் சுகர் அட்டாக் வரவே வராது. ஏன் வராது? நான் தான் கோவப்பட மாட்டேனே. நீ திட்டும் போது அந்த கோவத்தை குறைக்க ஒரு மருந்து வச்சிருக்கேன். ஓஹோ அதுக்கு என்ன மருந்து? ஆமா நீ திட்டும் போது நீ சும்மா திட்டு எப்படி கோவத்தை குறைக்கிறேன்னு சொல்லி காமிக்கிறேன். ஏய் உனக்குலாம் கொஞ்சம் சூடு சொரண வெக்கமான ஏதாச்சும் திட்டு. அட மானே கிட்ட பையில. ஏமா அட கிறுக்கு பையில. அட கேள பையில. நீ திட்டும் போது அப்படியே கோவம் போயிடும். இப்ப யாரு அதாவது கோவத்தை குறைக்க உனக்கு கோவம் வரதா பாப்பமா? நான் நீ திட்டு ஏண்டி மானகட்ட முண்டை. பிரஷர் வரல. சோத்த தின்னியா பிய தின்னியா. கோவம் வர கூடாது. சுகர் வரும். எங்க போன மாதிரி ஆத்தா எங்க போட்டு ஏறத இங்க கை வந்து கோபப்படாத. அதுதான் மருந்து. வாடி போடி ஏ வப்பாட்டி. சொல்லு உன்னை மாதிரி உதுத்த முட்டை நினைச்சேன் என்னையா? ஏ போடி கிறுக்கிட்டு பையில. அப்படிலாம் பேசாத. ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசு. ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்க முடியாது. நீங்க கொடுக்க மாட்டீங்க. ஆனா நாங்க எங்களோட பதவியை உங்களுக்கு விட்டு கொடுத்துருக்கோம். என்ன சாமி பதவியை விட்டு கொடுத்தீங்க? ஆமாமா குடும்ப தலைவன் ரேஷன் கார்டுல எங்க போட்டோ இருந்துச்சு. அதை எடுத்துட்டு குடும்ப தலைவின்னு உங்களை ஒண்ணே வச்சிருக்கோம். குடும்ப தலைவனா வக்கீலாத நீ உனக்கு எதுக்குடா உன் பேருன்னு சொல்லி எடுத்துட்டு எங்க பேரை போட்டுருக்காங்க. ஆம்பளை எல்லாம் இப்ப நான் சொல்றது உண்மையா இல்லைன்னு கை தட்டுறேன். சரி குடும்ப தலைவன் ஆம்பளை போட்டா இருந்த வரைக்கும் 2 லிட்டர் மண்ணெண்ணெய் 2 கிலோ சீனி 5 கிலோ கோதுமை கிடைச்சிச்சு. மூதேவி உன் போட்டா உன்டைய வச்சா 200 மில்லி மண்ணெண்ணெய் கிடைக்கல அடிச்சுக்கிட்டு சாவுறாங்க. உண்மையா இல்லையா? ஆம்பளை வர்க்கம் பத்தியில்ல நாங்க ஒத்துக்குவோம். அதுதான் உண்மை. உங்க போட்டா நீங்க எங்க கொண்ட காலை வச்சாலும் விளங்காது. இதுலயா இந்த ஒண்ணு சொல்ல நினைக்காதீங்க. அரசாங்கத்துல மாதம் 1000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல, அதை சுருக்கமா நம்ம என்ன சொல்லுவோம்? மாசமான 1000 கொடுப்பாங்க, மாசமான 1000 கொடுப்பான்னு. எங்க ஊர்ல 2 கிழவி பேசிக்குது. மாசமான 1000 ரூபாய் கொடுக்குறாங்களா? உன் புருஷன் கிழவன் கிடைக்க உன்னை மாசம் ஆக்கிடுவேன், நீ வாங்கிடுவேன்.
என் புருஷன் செத்து 10 வருஷம் ஆச்சு, நான் அந்த காசு வாங்க முடியாதோ? மாசம் கொடுக்குறதுக்கு மாசம் மாறுறதுக்கு விஷயம் தெரியாதா? இல்லை நீங்க பொம்பளை பிள்ளை பெருசா பேசுற. இப்ப சொல்றேன், ஆம்பளைக்கு நிகர் யாரும் கிடையாது. அன்னைக்குள்ள பெண்கள் மாதிரி இன்னைக்கு இருக்கிறீங்களா? எப்படி இருக்கும்? அன்னைக்கு இருந்த எங்க அப்பத்தாவுக்கு அவ்வளவு நீளம், என்னன்னு பின்னால முடி. நீ திரும்பு, என்ன புளிக்கு திரும்ப, நல்லா திரும்புதான். புளிப்பானைக்கு வச்ச பெருமனை மாதிரி கொண்டே, அது பெருமனை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். அது கூட பரவாயில்ல. முகத்துல மஞ்சள் பூசுவாங்க, பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்கும். இன்னைக்கு வெள்ளை வெள்ளை இருக்கு, காக்கா பீ மாதிரி கேட்டா பேர் ஒழியா, அதை எடுத்து அப்படி திரியிறிய. அது கூட பரவாயில்லமா. சுடிதார் போறீங்கல்ல, சால் எதுக்கு கொடுத்தாங்க? இப்படி போட்டு இப்படி மறைக்கணும். ஆனா பொம்பளை பிள்ளை அப்படியா போடுற, ஊருக்கு நேர்த்து விட்ட மாதிரி ஒரு பக்கம் போட்டுக்கிட்டு அப்புறம் கைய பிடிச்சா பைய பிடிச்சாங்க. என்ன மச்சன மட்டும் நானும் பாத்துக்கிறேன். கைய பிடிச்சா பைய பிடிச்சா எங்களை கொண்டு கொடுத்துருக்கா. ஆம்பளை தப்பு செய்யறாங்க. ஏமா நைட்டி கொடுத்தாங்கம்மா, நைட்டி எதுக்கு? பிரசவ நேரத்துல உங்களுக்கு உதவியா இருக்குங்கிறதுக்காக நைட்டி கொடுத்தாங்க. அதை நீங்க நைட்டு யூஸ் பண்ணிட்டீங்க. அதனால அது நைட்டி. நைட்ல போட்டா நைட்டி, பகல்ல போட்டுக்கிட்டு திரியிறிய நீ பகட்டியா? நான் புடிச்சு அடிச்சு விட்டு வருவேன். அந்த நைட்டி போறீங்கல, ஒரு துண்டு போட்டுட்டு வர்றதுல இதனால இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு தெரியுமா? ஒரு பிள்ளை குடத்தை எடுத்துக்கிட்டு தண்ணி அடிப்பைப்பில் வந்து அடிப்பைப்பில் தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கா. நான் அந்த நேரம் வேகமாக பைக்கில் வந்தேன். நேரம் எங்கள் ஊர்லேருந்து பைக்கில் வந்தேன். இந்த பிள்ளை வந்த பிள்ளை துண்டு போடாமல் மேலே போடாமல் அடிப்பைப்பில் பிடிச்சிக்கிட்டு டங்கோன்னு வச்சுல நான் நாக்கில் உடனே விட்டுட்டேன். அப்புறம் பேன் கிடந்த பிள்ளைங்க ஒருத்தர் விட்டுட்டு தேவையா? அம்மா அதிகமாக நம்ம நாட்டில் ஆக்சிடென்ட் நடக்கிற யாரும் தெரியுமா? உங்களால தான். ஆம்பளை ஒழுங்காக தான் வண்டிட்டு ஓட்டிட்டு போவேன். இது திமிர் எடுத்து எங்களை கிராஸ் பண்ணுறோன்னு போய் முன்னாடி போய் உழப்பி விட்டு நீ போயிடுவேன். நீ நாங்கள் கொண்டு போய் பல்ல போட்டு விழுந்து வைக்கிறோம். வண்டியை கவுக்குறது நீங்கள் தான். இதில் உனக்கு 50,000 ரூபாய்க்கு 60,000 ரூபாய்க்கு 1 லட்சம் ரூபாய்க்கு வண்டி வாங்கி கொடுத்து விட்டு 2 லட்சம் ரூபாய்க்கு செருப்பு வாங்கி கொடுக்குறோம். இதுக்கு பிரேக்கு கையில் பிடிக்கிறது இல்லை, செருப்பு தேஞ்சா எப்படி காசு போச்சு தெரியுமா? பேசுற ஆம்பளைல நான் கேட்கிறேன், நீ கல்யாணம் பண்ணி புள்ள பெத்துட்டு அரசாங்கத்துல உனக்கு 22,000 காசு கொடுக்குறாங்கல்ல. இப்ப நான் கேட்கிறேன், புள்ள பெத்த உனக்கு 22,000 புள்ள கொடுத்த எனக்கு 2,000 கொடுக்குறோம் இல்லையா? கொடுக்குறாங்கல்ல. ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி என்னென்னமோ தர்றாங்க. அதெல்லாம் எது கொடுக்குறாங்க? நரம்ப கட் பண்ணிட்டு புள்ள பெக்காரன் சொல்லி கொடுக்குறான். அதை கொடுத்தா என்ன குடிக்காட்டி என்ன? அது ரத்தம் ஊருமா பாம்பு தான் அறுத்ததுக்கு அப்புறம். நான் கேட்கிறேன், 10 மாதம் ஒரு குழந்தை சுமக்கிற தாய் தானே, உன் வயிற்றுக்குள்ள இருக்கிறது ஆம்பளை பிள்ளை தான் பொம்பளை பிள்ளைன்னு சொல்லி பிடிவியா? அதுக்கிட்ட ஸ்கேன் எடுக்கிறோம்ல. அது எடுக்கக்கூடாது, சட்ட விரோதம். அதை கேட்டோம்னா உண்டை வச்சு உரிச்சு கூடாது. நம்ம சுமக்கிறோம், நமக்கு தெரியணும். உனக்கு தெரியாது? நான் சொல்லி காமிக்கிறேன். நான் மட்டும் ஆத்தா மாரியம்மன் அருளால, சித்தி விநாயகர் அருளால ஒரு பிள்ளையை சுமக்கிற தன்மை கிடைச்சா என் வயிற்றுக்குள்ள இருக்கிறது ஆம்பளை பிள்ளை தான் பொம்பளை பிள்ளைன்னு சொல்லி பிடிவேன். என்ன நான் சொல்லி விடுவேயா? எப்படியா சொல்லுவேன்? ஒரு கோட்டரை வாங்கி உள்ள ஊத்துறோம்னா கொபக்குன்னு வாந்தி எடுத்தா பொம்பளை புள்ள, மேற்கொண்டு கோட்டரு கேட்டா ஆம்பளை புள்ள. இருந்தா உன்னை மாதிரி தாங்க இருக்கணும். அதுக்கு ஆதரவு பத்தி அறிவியல் நிக்கானே கண்டுபிடிச்சிருவோம்ல. ஆனா அறிவுக்கு என்ன சாப்பிடுறீங்க? அத்தா பெண்களை சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்கத்தா. ஆம்பளைகளும் தப்பு செய்யறான். பயிரில் முடி வெட்ட சொல்லி காசு கொடுத்தோம்னா அவை கொண்டு போய் ஒரு பக்கம் நாய் வைக்கிற மாதிரி வெட்டிக்கிறேன், இல்லை வைக்கப்பட்டு போர் மிஞ்ச மாதிரி இங்கே வச்சுக்கிறேன். அது கூட பரவாயில்ல, கீரி பிள்ளைய படுக்க போட்ட மாதிரி கிரிட்டன் இப்படி வச்சுக்கிறாங்க. கேட்டால் பிள்ளைங்கவா பயிலும் கெட்டு அழிச்சிட்டாங்க. அதனால நம்ம ஆம்பளை பிள்ளைன்னு நல்ல பிள்ளை சொல்லக்கூடாது. சரி, பூவையர் கல்யாணம் பண்றீங்கல்ல, கல்யாணம் பண்ணும்போது 3 முடிச்சு போடுறேன் தெரியுமா? அந்த 3 முடிச்சு ஏன் போடுறேன்னு உனக்கு தெரியுதா? அட கிறுக்கு சிரிக்கி, 3 முடிச்சு ஏன் போடுறோம்னா அவுந்து விழுகாம இருக்கிறதுக்கா. தாலி கயிறு அவராம இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு முடிச்சுக்கு 3 முடிச்சு போட்டோம்னா சீக்கிரம் 3 முடிச்சு ஏன் போடுறோம் தெரியுமா? தங்க தாலி போட்டிருக்கோம்ல, யாரு சீக்கிரம் அதுக்காக இல்ல. 3 முடிச்சு ஏன் போடுறான்? தாலி கட்டும் போது 3 முடிச்சு போட முத காரணம் எதுக்கு? முத முடிச்சு போனவன மாமியால கொன்னு விடு. 2வது முடிச்சு நாத்துனால வீட்டு பக்கம் வர விடாத. 3வது முடிச்சு அண்ணன் தம்பியே கடைசி வர ஒண்ணு சேர விடாத. நாட்டுல இவ்வளவுதான் விஷயம். இதுல விளக்கேத்தி வீட்டுக்கு கூட்டி போறமே, ஏன் நீ ஏத்துற இந்த நெருப்பு இந்த வீடே புடிச்சு எரியாம நீ தான் பாத்துக்கணும் புண்ணியவதி. அதுக்கு தாத்தா வேற இல்லத்தா. இந்த இடத்துல நீ என்னமா பண்ற? என்ன வியாபாரம்? இளந்து பழமா? இளந்து பழமா அப்பா ஆமாம்மா, அந்த சீசன் நவாப்பழ சீசன் தான் சூப்பரா இருக்கு. நவாப்பழம் அப்படி எது ஹைபிரிட் பழமா நாட்டு பழமா? நாட்டு பழம். திருண்டு தான் இருக்கும்.
ஆனா உடம்புக்கு அவ்வளவு நல்லது. சுகர் உள்ளவங்க சாப்பிட்டா சுகர் குறையுமா? ஆமா, அதனால நல்ல வியாபாரம். நீங்க பண்ணுங்க. நவாப்பழத்தை ஒரு நாளைக்காச்சும் இந்த நவாப்பழத்தை பிடிச்சி எல்லாம் ஒரு கூட்டில் வர மட்டை. இது சங்கம் இது தாளம் இழுக்கும் பலம் எத்தனைய பண்ணிட்டு நம்ம பழம் பண்ணியா எங்க பண்ண பண்ணல இமஜக்கு பாத்தியா கடிச்சு பார்த்தா ஏய் நல்லா இருக்கியா? ஏய் அருமையா இருக்குடா. டேய் டேய் வெயிலுக்குல பல்புக்குல அடிக்காத பழ மாதிரியே இருக்கு. வச்சுக்கடா. ஏமா நீ பொண்ணு, உன்னை நான் பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். எங்க அண்ணன் நான் பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். இந்த பொண்ணு சரி, நீ அண்ணன் என் கூட வந்திருக்கேன். தம்பி அண்ணன் வந்து தம்பியில வந்திருக்காங்க. நீ சபையில ஒரு பொண்ணு எப்படி வெக்கப்பட்டு வரணும்? எப்படி எங்க நீ வெக்கப்பட்டு வா பாப்பான். எனக்கு வெக்கப்படவே தெரியாது. நீ பொம்பளை பிள்ளை தானே, உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்கா. சும்மா வந்து யாரு முக்கியத்துவம் வெக்கப்பட்டு நீ நடந்து வா. லூசு கழுத நடந்து வா போ. வெக்கப்பட்டு வாடா. யாரு முக்கியத்துவம் வந்திருக்காரு? நடந்து வாடா. பொம்பளை பிள்ளை வெக்கப்பட்டு வரது உன்னை எல்லாம் பாப்போம். நாங்க எப்படி கட்டி கொடுக்குறது? நல்லா வெக்கப்பட்டுட்ட. நீ போற மஜூர் கூட உருப்படாது. இல்ல உன்னை வெக்கப்பட்டு வர சொன்னா அப்படிதான் பொலியா இப்படி எப்படி தெரியுமா? அப்படி சேலை எப்படி எடுத்து சொருகிட்டு பொம்பளை மாதிரியே இருக்கீங்க. வறுமைக்கு போறதவன கடவாயை கிழிக்கிற, சட்டையை கிழிக்கிற. அந்த பிள்ளையோட வர சிலுக்கு சுபிதா மாதிரி பார்த்துட்டீங்க. ஒரு பாடி போட்டு வரதுல பாடி போட்டு வருவா. நான் என்ன பொம்பளை குட்டியாயா? ஆட்டாதம்மா ஆட்டாதே ஆட்டாதே. சட்டையை கிழிச்சுக்கிட்டு திரியிற நான் லூசா இல்ல கிழிச்சு விடுற நீங்க லூசா? ஆனா நாளைக்கு வெள்ளையபுரம் மங்களகுடியில பேசிக்கிடுவாங்க. நேத்து நம்ம மல்லன் ஒரு நாடகத்துல கிழிச்சு விட்டாங்க. பப்புனு கிழிச்சுட்டாயா? பப்புனு சட்டையை கிழிச்சு விட்டாங்க. காலையில நீ அம்மனமா தான் போகணும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது எதுக்கு? நானே பிச்சுக்கிறேன். ஐயா போங்க. போல்டோட அடிக்கிறது என்னப்பா? நல்ல வேலை போல்டோட வச்சு நல்லா தன் நச்சுன்னு இருக்காம என்னப்பாச்சு? பப்பள குடிட்டாங்கன்னா பைத்தியத்தை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இல்லம்மா, அவன் எல்லாத்தையும் பைத்தியமாக்குறேன். அவன் இதை சாப்பிட்டு உள்ள ஓடிட்டான் பத்தியா? இப்போ எதுக்குங்க போனாங்க? அவன் வெளியில வந்தாட்டே நாடாமே. அப்படியா?
அப்படியா வரட்டும். அது தாண்டா மாட்டான்ப்பா. நான் சாமி இல்லடா. ஐயா நான் விஸ்வாமித்திரர் வந்துட்டான். விஸ்வாமித்திரா டவுசர் போட்டுட்டு வர்றாரு. வேற இது என்ன நான் கலிகால விஸ்வாமித்திரரா? லேட்டஸ்டா? ஏய் தனித்தனியாக ஆடலாம் இருக்கனே. ஏன்னா பெண்ணா ஆனா போட்டி போட்டியா போட்டியா? ஏடா லூசு முண்டை ஆட்டா போட்டியா? நீனா எப்படியா தனியா ஆட முடியும்? அம்மன் கோயில் கும்பம் எங்கே ஆடி வரும் நேரமாடி கும்பங்களை எத்தி வந்து கடலையிட்டு பாருங்கடி அம்மன் கோவில் வாசலிலே பொங்கலும் பொங்கலும் பொங்கத்தோடு பொங்கலும் பொங்கலும் செல்வமும் அம்மன் கோயில் கும்பம் எங்கே போடா விட்டு போறேன். ஏன்டா கோயில் அள்ளி வச்சிருக்கேன். மஜூர் மட்டுமா பல்லாங்குழி ஆடவாடி ஏய் சத்தம் சத்தம் அது மாதிரியே இருக்குப்பா. பொம்பளை பிள்ளையா? சரி ஆடுறா ஆடுறா ஆடுறா. பச்சை மிளகா அது காரணம் இல்லை மாமனாருக்கு என்ன கீரம் இல்லை.
அவன் போட்டு ஆம்பளை சட்டையை போட்டு நீ ஆடும்போது பொம்பளை சட்டையை போட்டு ஆட விளாண்டுருக்கான். ராத்திரி நேரத்து பூஜையில் யமுனா நதி கரையோரத்தில் கண்ணாவுண்டு பூங்காவலும் கிழிஞ்சிராமடா. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி ஐயா சாமி அடிதபா மதுர வீர சாமி சாமி உள்ளது பாண்டி மதுர வீர சாமி சாமி யாரெல்லாம் அடிச்சு சட்டையை கிழிச்சியலோ மாரியம்மா கோயில சொல்லிடுவேன். தம்பி தம்பி அதான் மாரியம்மா தம்பி தம்பி யார் 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 சட்டையை கிழிச்சாங்களோ தம்பி தம்பி மிச்சமிதியை கிழிச்சு விட்டீங்களோ நான் அதுக்கு தப்பாது செஞ்சிருந்தா மன்னிச்சிரு. தப்பாது செஞ்சிருந்தா நீ மன்னிச்சிரு. தப்பான செஞ்சா எனக்கு எல்லாம் தகர சட்டில செஞ்சா எனக்கு நான் கோயில்ல மண்ணெண்ணெய் வைக்கிறேன் உறுதியா. அண்ணே தம்பி அண்ணே அண்ணே அத்தா மாரியம்மா அண்ணே 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 ஓ வாசல்ல மண்ணெண்ணெய் வச்சிருக்கேன். அண்ணே அண்ணே தமிழ் வந்தனே கதற அண்ணே அண்ணே தமிழ் அண்ணேங்கற அண்ணே தம்பியே அண்ணே அண்ணே தம்பிடா உனக்கு நான் அண்ணேங்கற அண்ணே 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 ஏய் அப்ப என் சட்டையை கிழிக்கும் போது நான் இவள கதறி இருப்பேன். அண்ணே 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 ஏய் நான் வீட்டுல போய் ஒவ்வொரு நாள் விளக்கமா தரி வாங்குறது எனக்கு தான்டா தெரியும். என் முன்னாடி என்ன கேக்குறா தெரியுமா? நீ நாடகத்துக்கு தான் போறியா இல்ல வேற எவன் வீட்டுக்கு போய் அங்க புடிச்சு அடிச்சு சட்டையை கிழிச்சா கேக்குறா. ஐயா கோயில் அள்ளி சொன்ன மாரியம்மா அதா வாசல்ல மண்ணெண்ணெய் வச்சிருக்கதா அதா அதா இந்த பிள்ளைக்கு 100 வயசு கொடுத்தா ஆயிலு நல்லா இருக்கும்டா அடி வாங்க எனக்கு 100 வயசு கொடுத்தா நான் போட்டு விட்டுருவா. டேய் நீன்னு போய் கிழிச்சு வந்து 100 வயசுக்கு வேணும்னா அப்ப நான் கோயில் வாபஸ் வாங்கிடுவேன். கண்ணுல ஊசி எடுக்க போறேனே. என்னையா சொல்ற? கண்ணுல ஊசி எடுக்க போறேன் தம்பி என்ஜான் உடம்புக்கு சிரசு பிரதானம் சிரசுக்கு கண்களே பிரதானம் கண்களே பிரதானம். இப்ப எடுத்துட்டு அடுத்ததால அனுப்பணும் மணி ஆயிட்டு இருக்குல்ல. எதுல வேணாலும் ஆடு போலலாம் ஆட்டம்லாம் ஆடு ஆடுவையா சரி ஆடுவா என்ன மட்டும் பாரு. ஐயே இடி முழங்குது கருப்பசாமி தங்கை கலசமிடுது அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்கை கலசமிடுது கொண்ட மேல கொண்ட கொண்ட ரவுண்டு கொண்ட மேல கொண்ட கொண்ட மேல கொண்ட கொண்ட ரவுண்டு கொண்ட மேல கொண்ட அங்கே 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 இடி முழங்கு டேய் சொல்ல பயமா இருக்குல்ல சரி 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 கொஞ்சம் மண்ண இன்னும் கொஞ்சம் மண்ணு கூட அங்கே
சூப்பர் சூப்பர். கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம் கங்கடி தெரியும் தெளிவாக ஆடப்பட்டு மேலும் காலப்பட்டு ஆடும் ஆடத்து ஓடத்து உணர்த்து கண்ணி கல்யாண கோவில் தெய்வீக கலசம். தடி தொட்டி தடி வந்த கண்ணு குட்டினா